ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த கூடைக்கு நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே ப்ராஸ்கட் மெத்தடில் போட போகிறோம். நீங்கள் புதுசாக கூடை போடுறவங்களா இருந்தாலும் ஈஸியாக போட்டுற முடியும். இதில் ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம இப்படி நார்மல் வேஸ்ட் போட்டுட்டு மேலே ப்ராஸ்கட் மெத்தடில் போடும்போது ஒயர் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இது லஞ்ச் பேக் மாதிரி கொண்டு போகலாம். லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி கொடுத்து விடலாம். கலர் கலராக போடுறதுக்கும் இந்த மாதிரி ப்ளைனாக போடுறப்பையும் அதுவும் ஒரு அழகாக இருக்குது. இந்த மாதிரி பூக்கள்லாம் அதுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாக்க ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளைனாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி பூ கொடுத்துருக்கேன். கைப்பிடியும் எப்பயும் நார்மலாக போடுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். ஒயர் வந்து ஒரு கட்டு தீர்ந்துட்டு இன்னொரு கட்டில் கைப்பிடிக்கும் ஒரு 4 இடத்துல போடுறதுக்கு மட்டும் பிட்டு பிட்டாக தேவைப்படும். அதனால் 2 ரோல் வாங்கிக்கோங்க. ஒரு கட்டு முடிஞ்சிட்டு 2வது கட்டில் ஒரு 1/4 கட்டு ஒயர் வந்து அந்த மாதிரி தேவைப்படுது. அப்போது 1/4 கட்டு இதுக்கு தேவைப்படும். அதனால் ஒயர் வாங்கும்போதே ஒரே கலர்லேயே 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் வாங்குகிற ஒயர் என்ன ஒயர் அப்படின்னு கேட்குறீங்க. டீலக்ஸ் ஒயர் தான் வாங்குகிறேன். ஸ்வஸ்திக் அண்டில் பட்டர்ஃப்ளை பிராண்டு வந்து வாங்குகிறேன் நான். டீலக்ஸ் ஒயர் அது. விலை வந்து இது கொஞ்சம் எனக்கு அதிகம்தாங்க. நான் வாங்குகிற இடத்துல 60 ரூபா சொல்கிறாங்க. இப்போது முன்னாடி 55 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போது 60 ரூபா சொல்கிறாங்க நான் வாங்குகிற இடத்துலங்க. விலை அதிகம்தான். ஆனால் கைக்கு வந்து எதுவும் ஆகாமல் இந்த ஒயர் இருக்கும். வளவலன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போடுறதுக்கும் நமக்கு அந்த கை சொரப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி விலை அதிகமானாலும் சரின்னு இந்த பிராண்டில் வாங்குகிறேன். நான் லோக்கலில் என் வீட்டு பக்கத்தில் வாங்குகிற கடையில் கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. ஹோல்சேலாக நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இப்போது ஸ்கேலில் முன்பக்கம் வச்சாக்க 1 அடி, பின்னாடி வச்சா 2வது அடின்ற மாதிரி நம்ம அளக்கணும். இப்போது ஒரு ஒயர் 7 அடியில் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கணும். மொத்தம் 20 ஒயர்ஸ் நான் 7 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த சென்டரில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதிலேருந்தே எடுத்துக்கலாம். ஒரு விரல் அளவு இந்த மாதிரி கம்மியாக வச்சு அதிலேருந்து அளந்துட்டு வாங்க. 2ஆக மடித்ததுலேருந்து அதை பின்பக்கம் மடித்து வச்சுக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வைங்க. சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து விட்டது அடிப்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை பாருங்கள், அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். கட்டோடு இருக்கிறது நமக்கு வலது பக்கம் இருக்கும். இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட், பேசிக் நாட் கிடச்சிரும். இப்போது மேலேயும் கீழேயும் இதுக்கு நம்ம சரியாக வைக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வைக்கணும்னு. ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு இன்ச் அளவு. நான் விரலில் அந்த கோடு நமக்கு இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் மேலேயும் கீழேயும் பாருங்கள். அந்த கட் பண்ண ஒயர் இது பாருங்கள். இந்த விரலில் நமக்கு அந்த ஒரு கோடு இருக்குல்ல, அது வரைக்கும் அந்த 1 இன்ச் அளவு ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ரெட்டைப்படையில் போட போகிறோம். அதனால் ஒரு பக்கம் அதிகமாகவும் சமமாக வச்சாக்க ஒரு பக்கம் அதிகமாகிடும். மேலே முடிக்கும்போது ஒரு பக்கத்துக்கு ஒரு லைனுக்கு கம்மியாக வரும். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வலது பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்ச 2வது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைக்கணும். அடிப்பக்கத்து ஒயரை அதுக்குள்ளார அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே எந்த ஒயரு கீழ்ப்பக்கம் நம்ம அதிகமாக விட்டுருக்கோம். அதனால் அடுத்ததும் கீழ்ப்பக்கமே ஒரு பக்கம் எந்த பக்கம் அதிகமாக விடுறீங்களோ அந்த பக்கமே 1 இன்ச் மட்டும் அதிகமாக விட்டு இதே மாதிரி எல்லா ஒயரையும் போடுங்க. இப்போது எல்லா ஒயரையும் 20ம் போட்டாச்சு. சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருந்தோம், அதை கட் பண்ணுங்கள். அளந்து அந்த அளவு கட்டோடு இருக்கிற ஒயர் திரும்பவும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் போடுங்க. இப்போது ஒரு பக்கம் நம்ம 1 இன்ச் அளவு அதிகமாக விட்டுருந்தோம்ல கீழ்ப்பக்கம், அதை அப்படியே திருப்பிக்கிட்டேன் பாருங்கள், காமிக்கிறேன். அதிகமாக இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த பக்கம் நீங்கள் போடணும். 1 இன்ச்சு மட்டும் அதிகமாக விட்டுருப்போம். அந்த இடத்துல
அந்த பக்கம் போடணும். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை இப்படி மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு சைடில் அளந்து விட்ட ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். பாருங்கள், நாட் கிடச்சிருச்சு. இதை இப்படியே வந்து கட்டோடு இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு இதே மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் அந்த லைன் போட்டுகிட்டே வந்தாச்சு. இப்போது சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் போடலாம். அதுக்கு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இதை போடுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் ரொம்ப வேஸ்ட்டே ஆகாது. கூட பின்னி விற்கிறவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு 2 லைனையும் 2 ஒயரையும் சேர்ந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்கு. இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நம்ம அடையாளத்துக்கு இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அது சென்டர் அப்படின்னு தெரியும். அதாவது நடு லைன் அப்படின்னு தெரியும். 2ம் சேர்ந்து நடு லைன்னு நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வந்து கட் பண்ணி விடுங்க அளந்து. இப்போது அந்த சென்டர் 2 லைன் இல்லாமல் 3 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போது அந்த முடிச்சு போட்டதுக்கும் மேலேயும் 3 கீழே 3 லைன் போடணும். ஒரு பக்கம் போட்டுட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த பக்கத்துக்கு அதே மாதிரி பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் இன்னொரு பக்கம் போடுறோம். இப்போ 2 லைன் சேர்ந்து நடு லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை அப்படியே மடித்து பின்பக்கம் வச்சுட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. கீழே போட்டோம்ல 3 லைன், அதே மாதிரி தான் போடுங்க. நான் பேஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். அந்த பக்கம் 3 லைன் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது இந்த பக்கம் 3 லைன், அந்த பக்கம் 3 லைன் போட்டாச்சு. மொத்தம் 8 லைன். சென்டரில் 2 லைன் இருக்கும். பேஸ் வந்து 8 லைன் போட்டிருக்கோம். நீட்டம் 20, பேஸ் வந்து 8 லைன். இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு 2ஐயும் அவுத்து விட்டுருங்க. இனி நமக்கு அந்த அடையாளம் தேவையில்லை. இப்போ அடுத்தது மேலே எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு 3வது ஒயர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை அப்படியே பின்பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது அந்த 3வது ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு போடுங்க. அடிப்பக்கம் அந்த அளந்து விட்ட ஒயர் இருக்கணும். மேலே கட்டோடு இருக்கிறது இருக்கும். இப்போது அப்படியே வரிசையாக 2வது நாட் போடுறேன். 2, அடுத்த 2ம் போடணும். மொத்தம் 4 போடணும். இப்போது 4 போட்டாச்சு. 4 போட்டதுக்கப்புறம் அப்படியே மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு 2 ஒயரை விட்டுட்டு நம்ம பாருங்கள் போட்டோம். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து 2 பக்கமுமே கட் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்தது அது பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஒயர் மேலே போகிற ஒயரை எடுத்துக்கலாம். அந்த அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அதே மாதிரியே 4 போடணும். அடுத்த 4 ஒயரை போடணும். மேலே போகிற ஒயரு அதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 4 போட்டாச்சு. போட்டுட்டு அதே மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட்டோடு இருக்கிறத கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே பாருங்க, அடுத்த 4 போடுங்க. 4 நாளாக போட்டு கட் பண்ணணும். நம்ம மேலே போகிற ஒயர் அளவு 2 பக்கமுமே அளந்து இது போடணும். நான் வேகமாக அதை 4 போடுறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த 4 போடுறத காமிச்சேன்ல, அதே மாதிரியே 2 டைம் இன்னும் பாருங்கள். இப்போ போட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறேன்.
இப்போ பாருங்கள், போட்டு அளந்து அதை கட் பண்ணுறேன். 1 2 3 4 தடவை போட்டிருக்கோம் நம்ம. இப்போது சைடில் 2 ஒயர் லாஸ்ட்டில் இருக்கும். இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர், அதை ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 4 ஒயருக்கு நம்ம போடணும். அப்போது மேலே போகிறது 2 ஒயரும் பேஸ் அடிபாகத்தில் சைடில் போகிற 2 ஒயருக்கும் சேர்த்து நம்ம இப்போ போட போகிறோம். அது மூளை திருப்புற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதே மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து மடிச்சுட்டு 4 முடிச்சு நம்ம போடணும். 4 நாட் போடணும். 1 மேலே போகிறதே 2 வந்துடும். இது அப்படியே பாருங்கள், 2 போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள 2ஐயும் போட்டுக்கணும் கட் பண்ணாமல். மொத்தம் 4 போடணும். மேலே போகிறது 2ம் சைடில் போகிற 2 ஒயரையும் போட்டாச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு வளைஞ்சி மூளை திருப்பின மாதிரி வரும், முக்கோணம் மாதிரி தெரியும் பாருங்கள், கார்னர் திருப்பின மாதிரி உங்களுக்கு தெரியும். 4 போட்டாச்சு. 4 போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, பேஸில் 2 போட்டாச்சு, மீதி 6 இருக்கும். 6ல் 4 சென்டரில் உள்ள 4 போட்டுட்டு அதன் பிறகு அந்த பக்கம் 2 போடணும். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 சேர்ந்து 4 வரணும். இப்போ 4 போடுறத வேகமாக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன், ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன் அதை மட்டும். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 4 மூலையிலையும் நீங்கள் இதே மாதிரி போடுங்க. அதாவது ஒரே பக்கம் போகிற ஒயர் 4 இல்லாமல் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, மேலே போகிறது 2 சைடில் போகிற 2 ஒயரையும் சேர்த்து போடணும். இதே மாதிரியே அளந்து, எப்பயும் போடுற மாதிரியே அளந்து பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. நான் இந்த 2 கார்னர் காட்டுறேன், அடுத்த 2 மூலையும் நீங்கள் அதே மாதிரி போட்டுடலாம். இப்போது இந்த பக்கம் 2 ஒயர் போட்டாச்சு, இது 3ஆவது, அடுத்து 4ஆவது, இந்த பக்கத்தில் 2 வந்துடும். இப்படி போடும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கீழே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு கூம்பாக வரும். அப்போது முன்பக்கம் நம்ம கூடையை பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய கூடை மாதிரி தெரியும். இப்போ 4 போட்டாச்சு பாருங்கள். பேஸ்லேருந்து 2, அகலத்துலேருந்து 2 ஒயரும், நீட்டத்துலேருந்து 2 ஒயரும் சேர்ந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், அது பக்கத்தில் எந்த ஒயரையும் விட்டுறக்கூடாது, அப்படியே பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரு 4 நாளாக பாருங்கள், இப்படி 4 நாளாக போடுங்க. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இங்கே 2 வரும், பேஸில் 2, அந்த 4 மூலையிலையும் இந்த மாதிரி போடுங்க. மற்ற இடத்துலலாம் அதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. 4 போட்டுட்டு இந்த பக்கமும் பாருங்கள் 2, அது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி எந்த இடத்துலையும் விடாமல் போட்டுருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி விட்டு விட்டாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் போடுற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு கட்டு ஒயர் தீர்ந்துருச்சு. எனக்கு இன்னும் எத்தனை தேவைப்படும், 1 2, இந்த இடத்துல ஒரு 3, இந்த பக்கம் 1 4, இன்னும் 4 இடத்துல போடுறதுக்கு ஒயர் வந்து ஒரு ரோல் தீர்ந்துருச்சு. இப்போது புதுசாக 2வது ரோல் ஒயர் எடுக்கிறேன். அதனால தான் நீங்கள் வாங்கும்போதே 2 ரோல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒயர் வாங்கும்போதே 2 ரோல் வாங்கிக்கோங்க. இந்த 4 இடத்துல போடுறதுக்கு மட்டும் பத்தல. நம்ம இந்த 4 இடத்துல மட்டும் போட்டுட்டாக்க அதுக்கப்புறம் மேலே ரன்னிங் ஒயர் நமக்கு தேவைப்படாது. இதிலேருந்தே தான் போட போகிறோம். இப்போ 4 இடத்துலையும் நான் போட்டுட்டேன். இவ்வளோ ஒயர் பாருங்கள் இருக்குது, அந்த 4 இடத்துல போட்டுட்டு அவ்வளோ ஒயர் இருக்குது. கைப்பிடிக்கு மட்டும் அது இன்னுமே தேவைப்படும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள், கவனமாக பாருங்கள். இப்போது இந்த பிட்டு பிட்டாக இருக்குல்ல, அந்த இடத்த ஜாயின் பண்ணணும். 2 ஒயரையும் வலது பக்கம் பார்த்து 1, இடது பக்கம் பார்த்து ஒரு ஒயர் போகும்ல கட் பண்ணி விட்டது, அதை 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அப்போ 5 ஐங்கோணம் வடிவத்தில் அந்த இடத்துல தெரியும் பாருங்கள். 5 நாட்டு தெரிகிற மாதிரி இருக்கும், அதை சுற்றி பூ மாதிரி பாருங்கள். எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இது பிட்டு பிட்டாக இருக்குல்ல, அந்த கேப் இல்லாமல் நம்ம அதை 2ஐயும் சேர்த்தா தானே கூட மாதிரி மேலே வரும். அதனால் அது 2ஐயும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பாருங்கள், சுற்றிலும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி போட்டிருக்கோமோ அந்த இடத்துலலாம் நம்ம வலது பக்கம் பார்த்து 1, இடது பக்கம் பார்த்து 1 போகும், சைடாக.
அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுடணும். ஒன்று 2 3 போட்டுட்டோம். இந்த பக்கம் பாருங்கள் 4வது இது இப்போ போட போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள் இன்னும் ஒன்று இருக்குது, இது 5. அந்த நீட்ட சைடு ஒரு சைடுக்கு 5 வரும், போட்டாச்சு. இப்போது அதே மாதிரி சைடில் திருப்பிக்கோங்க. சைடில் பாருங்கள் 2 வரும், 2 இடத்துல இந்த மாதிரி போட வேண்டியது வரும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டது. நான் உங்களுக்கு அதை விரித்து காமிச்சு போடுறேன். ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஏற்கனவே நிறைய கூட நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது சின்னது, ஏற்கனவே நம்ம ஃபுல்லாக 2 ரோல் வச்சு போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அது பாருங்கள். கொஞ்சம் பெரிய கூடையாக ஃபுல்லாக 2 ரோல் உயர்த்திடுற மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், அதுவும் இருக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் போட்டிருப்பேன். இப்போ எல்லா இடத்துலையும் நான் போட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். 5, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 5, மொத்தம் 14 இடத்துல வரும். 5 10 12 14 இடத்துல அதை ஜாயின் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஐங்கோண வடிவத்தில் பாருங்கள், இப்படி ஒயர் சாஞ்சு இருக்கும்ல, அதை தனியாக விட்டுட்டு பாருங்கள், அதை கையில் பிடிச்சு காட்டுறேன். இப்படி அதை 2 ஒயரையும் அதை விட்டுறணும். அந்த ஐங்கோணத்தில் போட்டதை விட்டுட்டு அந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள், மேலே போகிற 4 ஒயர் கூடையிலேருந்து வந்தது பாருங்கள். அந்த 4 ஒயரில் அந்த சென்டரில் நடுவில் இருக்கிற 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடணும், ஒரு நாட் போடுங்க. அந்த 4 ஒயரில் நடுவில் இருக்க 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். அது போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து பாருங்கள் ஒயர் இப்படி 2ஆக பிரியும். அந்த ஒயரை அந்த சைடில் இந்த பக்கம் ஒரு ஒயர் விட்டுருக்குது, அந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது, அது 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன். இப்போது 4 ஒயரையும் நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற 2 ஒயரை போட்டோம், அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஒயருக்கு இதிலேருந்து பிரிகிற ஒயரை வச்சு போட்டோம். இப்போ அதுக்கும் மேலே பாருங்கள், 2ம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஒரு ஒயர் போட்டாச்சு. இப்போது ஒரு குமிழ் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். 4 நாட் வரணும். 1 2 அதுக்கப்புறம் 1, அந்த மாதிரி 4 வரும். இப்போது அதே மாதிரி அடுத்த 4 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஐங்கோண வடிவத்தில் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அந்த ஜாயின் பண்ண ஒயரை விட்டுட்டு சென்டரில் இருக்க 4 ஒயரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த 4 ஒயர்லையும் எந்த 2 ஒயர் நடுவில் இருக்கோ அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அதிலிருந்து பாருங்கள், அது மேலே சாஞ்சிருக்கிறது ஒரு நாட் போட்டுட்டு ஒரு முடிச்சு போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இடது பக்கமும் பாருங்கள், ஒரு ஒயர் மீதி இருக்குது, அந்த ஒயர் மேலே இது சாயும், அந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க. இப்போது மேலே அதுக்கும் மேலே பாருங்கள் 2 ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு, அதை ஒன்று போட்டுருங்க. போட்டாச்சு. இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐங்கோண வடிவத்தில் ஜாயின் பண்ணதை விட்டுட்டு சென்டரில் 4 நாளாக ஒயர் வரும், அதை நீங்கள் அப்படியே போடணும். நான் இந்த ஒரு பக்கமும் அந்த கார்னர்லையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரியே தான் நீங்கள் அந்த சைடு நீட்டத்துக்கும் நீங்கள் போடணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல போடுறேன். நிறைய கொலுவுக்கு ரிட்டன் கிஃப்ட் கூடைகள்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஜூட் பேக் மாடலில் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். கட்டைப்பை கூட இருக்கும்ல, கட்டைப்பை மாதிரியே கூடைப்பை போட்டிருக்கோம், அதுவும் இருக்குது. மினி பேஸ்கெட்ஸு நிறைய இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த கொலுவுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பூஜை கூடைகளும் நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ போட்டாச்சு.
1 2 3 4 4 இடத்துல போட்டாச்சு. அதுக்கப்புறம் மூலை வந்துடும். அதாவது இந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்துடும். ஏற்கனவே பாருங்கள் அது மூலை திருப்பின மாதிரி அந்த இடத்துல இருக்கும். முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கும் மேலே இருக்கிற அந்த 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். ஏன்னா அது நம்ம மேலே இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 போட்டோம். அப்போ அந்த இடத்துல வளைஞ்சி வந்திருக்கும் பாருங்கள். அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுக்கும் மேலே வரும் 2 ஒயரு. அது 2ஐயும் ஒரு நாட் போட்டுட்டு எப்பவும் போல் அதிலிருந்து வர ஒயரை வச்சு சைடில் 2 சைடும் ஒன்று போடுங்க. ஸ்லோவாக உங்களுக்கு அந்த இடத்துல மூலை திருப்புற இடத்துல புரியணும்னு காமிச்சிருக்கேன். அங்கே போட்டுட்டு வந்தோம்ல அதே மாதிரி தான் 4 ஒயர் சென்டராக வரும். அந்த 4க்கும் போட போகிறோம். அவ்வளோதான். அந்த கார்னரில் நம்ம வளைச்சி அப்படி 4 ஒயர் இருக்கும். ஏற்கனவே மூலை திருப்பின மாதிரி அப்படி முக்கோணமாட்டம் இருக்கும். அதுக்கும் மேலே வர 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு அதிலிருந்து வர ஒயரை சைடில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போடுறோம். 4 மூலையிலையும் இதே மாதிரி தான் போடணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஐங்கோணத்துக்கும் பக்கத்தில் இப்போ அந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் பாருங்கள் அந்த ஐங்கோணத்தில் வரதை ஃபஸ்ட்டு எடுத்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த 5 நாட் வருதுல அது ஜாயின் பண்ண இடம். அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 4 ஒயர் வரும் பாருங்கள். இந்த 4 ஒயரில் அந்த சென்டரில் வர 2 ஒயர். அந்த சென்டர் ஒயர் எப்படின்னா அந்த மூலை திருப்பின மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு மேலே வரும். அதிலிருந்து வர 2 ஒயரை வச்சு சைடில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போடுறோம் பாருங்கள். இந்த பக்கம் ஏற்கனவே அந்தாண்ட வலது பக்கம் போட்டாச்சு. இப்போ இடது பக்கம் ஒன்று போட்டுட்டு அப்புறம் அதிலிருந்து 2 ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது. அந்த இடத்துல ஒன்று போட்டுடுறேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் இப்போ சைடும் அதே மாதிரி போடுங்க. 4 மூலையிலையும் அதே மாதிரி போடுங்க. அந்த நீட்டத்துக்கும் அதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் போட வேண்டியது தான். சைடில் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம 4 போட்டோம்ல அந்த நீட்டத்தில் போட்ட மாதிரியே அப்படியே போடுங்க. அந்த கார்னரு 4 கார்னரும் அதே மாதிரி போட்டுருங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அது மாதிரி போட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஐங்கோண வடிவத்தில் அந்த ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல இருந்து பாருங்கள். அந்த நாட்டிலேருந்து இந்த ஒயர் இது மேலே சாயுது. அந்த இடத்துல ரைட்டில் ஒரு நாட்டு லெஃப்டில் ஒரு நாட் வரும். அப்படி போட்டோன்னே பாருங்கள் இப்போ சமமாக வந்துடும். இப்போது அதே மாதிரி எல்லா கேப்லேயும் போடுங்க. வலது கை பக்கம் பாருங்கள் அந்த ஐங்கோண வடிவத்திலேருந்து வரது ஜாயின் பண்ணதுலேருந்து வருது இல்லை அந்த ஒயர் சாஞ்சி இப்படி ஒன்று மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ வலது பக்கம் ஒரு முடிச்சு போடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே மேலே உங்களுக்கு தெரியும் இப்போ சமமாக அப்படியே வருது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல போடுறேன். ரொம்ப ஈஸி. கிராஸ்கட் கூட வந்து ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாம். நீங்கள் கூட பின்னி விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயரும் ரொம்ப உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதில் நம்ம நார்மலாக கிராஸ்கட் கூட போடும்போது நமக்கு ஒயர் கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது உங்களுக்கு ஒயர் வேஸ்ட்டே ஆகாது. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கூட அழகாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வேறு வேறு கலர் வச்சும் நான் இதே லஞ்ச் கூட போட்டிருக்கேன். இதே அளவு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கேன் சிமெண்ட் கலரில். இதுவே உங்களுக்கு ஒரு ரோலில் தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரோல் ஒயருக்குள்ளாரையே நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20 ஒயர் கட் பண்ணதுக்கு பதிலாக 16 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சமமாக இருக்கும். இப்போது பாருங்கள் இந்த மாதிரி கேப்பாக இருக்குது பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாமே நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா மேலே வரும்போது இந்த மாதிரி சமமாக அப்படியே முடிச்சிடணும். பாருங்கள் போட்டு காட்டுறேன். இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற இடம்லாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இனிமேல் ஈஸி உங்களுக்கு. இப்போ சமமாக நேராக உங்களுக்கு அப்படியே போட்டு காமிச்சிட்டேன் அந்த ஸ்டெப் வரைக்கும். இதுக்கு மேலே இதே மாதிரியே எங்கெங்கெல்லாம் பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வருதோ
அந்த இடத்துலலாம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹைட் வந்துடும் கூட. இது லஞ்ச் பேக் சைஸாக இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரோல்லையே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20க்கு பதிலாக 16 எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே சுற்றிலும் போடுங்க. கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூரம் அதே மாதிரி நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி பெருக்கக்கூடிய வர இடத்துலலாம் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். 2 சைடும் அந்த சைடும் பாருங்கள், பேஸ் எல்லா பக்கமும் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக போடுறதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். அந்த மாதிரி போடுறதுக்கு இப்போது இந்த மாதிரி பெருக்கக்கூடிய வர இடத்துல ஒன்று போட்டுட்டீங்களா? இப்போது ஒரு நாள் போட்டுட்டோம். இப்போ அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், ஒன்று போடுறோம். 2 நாட் அந்த இடத்துல போட முடியும். ஏன்னா ஒரு 2 ஒயர் மேலே பாருங்கள் சாஞ்சிச்சுக்குள்ள. இப்போ இந்த இடத்துல ஒன்று போட்டாச்சு. அடுத்தது அது மேலே ஒன்று போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட்டில் போடும்போது உங்களுக்கு 2 வரும். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கிற இடத்துல போட்டால் அந்த ஒரு ஒயர் பாருங்கள் அப்படியே வரிசையாக அந்த பக்கம் சாஞ்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி கூட அப்படியே கடன்னு போட்டுகிட்டே வந்துட முடியும். இந்த மாதிரி போடும்போது அப்படியே பெருக்கக்கூடிய வர இடத்துலலாம் இதுவுமே அப்படியே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு தானே வருது. அந்த மாதிரி சாஞ்சிருக்கிற இடத்துல இப்படி ஒரு ஒயரை பிடிச்சி அப்படியே நீங்கள் ஹைட்டு ஏற்றிக்கிட்டே வரலாம். சொருகிற அளவுக்கு ஒயர் எங்கே வருதோ அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி சமமாக கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படியே சாஞ்சு ஒயர் வரும். இந்த மாதிரி போட்டிங்கனாலும் சீக்கிரம் போட்டுற முடியும் ஹைட்டு. இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் முடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி முடிக்கணும். ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு. சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதை எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு நாட்டை அப்படியே பாருங்கள், கட்டை விரலை வச்சு இப்படி அமுத்தணும். நேராக அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் பாருங்கள் அது மோதும். நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். ஒரு முடிச்சியை அமுக்கும் போது அந்த முடிச்சிக்கும் நேராக கீழே இருக்கிறதுல மோதுது. அதுக்கும் 2 கேப்லேயும் சைடில் 2 பக்கமும் சைடாக போகிறதுல அப்படியே சொருகி வைக்கும். கட்டை விரலை வச்சு நேராக கீழே அமுத்துல ஒரு நாட்டை அமுத்தும் போது அதுக்கும் சைடில் போகிறதுல 2 பக்கமும் அப்படியே சொருகி வைக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு அமுத்துறேன். அதுக்கு நேராக இருக்கிற நாட்டில் கீழே மோதிட்டு அதுக்கு கீழே 2 பக்கமும் சைடில் அப்படியே சொருகணும். இதே மாதிரி சுற்றிலும் சொருகணும். இப்போ பாருங்கள், எல்லாமே சொருகியாச்சு. கூட பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். பார்க்கவே அழகாக இருக்கும். மேலே கையில் எதுவும் குத்தாத அளவுக்கு அப்படியே நம்ம போட்டாச்சு. இப்போது இதுக்கு கைப்பிடி பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். கூட வந்து ரொம்ப அழகாக வந்துருக்கு இல்லையா? இந்த ஒரு பக்கம் நான் கைப்பிடி போடலை. அந்த பூவெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பூ பாருங்கள் செஞ்சு அந்த மாதிரி அழகாக வச்சுருக்கேன். அந்த ப்ளைனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் கைப்பிடியும் அந்த சாரும் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.